ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வீடியோ போடுறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து வீடியோ போடணுன்னு நினைக்கிறேன், அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். என்னுடைய சேனல் மெதுவாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, நிறுத்தாமல் சேனலை மூவ் பண்ணிட்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். நான் ரொம்ப விரும்பி செய்கிறது கோலம் போடுவேன், ட்ராயிங் வரைவேன், பெயிண்டிங் பண்ணுவேன், ஒயர் கூட பின்னுவேன். கைவினை பொருட்கள் செய்ய எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமைப்பேன், சமையல் பண்ணுறது பிடிக்கும். புதுசு புதுசாக சமைக்கிறது பிடிக்கும், ஆனால் அதில் நான் ஆர்வம் காமிக்கிறதில்ல. கோழி, ஆடு, மாடு வளர்க்குறது பிடிக்கும். இயற்கை சூழலில் செல்லப்பிராணிகள் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எம்ப்ராய்டிங் போடுறது பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் எம்ப்ராய்டிங் போட்டு காமிக்கணும் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பொறுமையாக உங்களுக்கு சொல்லித்தரேன். கோலம் போடுறது உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் மெதுவாக போட்டு காமிக்கிறேன். கைவினை பொருட்கள் செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கிறத வச்சும் செய்யலாம், வெளியிலையும் வாங்குகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வருமானம் தேவை, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த உலகத்தில் எத்தனையோ வேலைகள் பறந்து கிடக்குங்க, நம்ம தான் முயற்சி பண்ணுறதில்ல. அப்படி முயற்சி பண்ணினாலும் நம்ம பாதியிலே விட்டுறோம். நம்ம முயற்சியை கைவிடாமல் போராடிக்கிட்டே இருந்தால் தாங்க நம்ம உச்சத்தை அடைய முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஒரு வழியில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தடைகள் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. தடைகளையும் தாண்டி நம்பிக்கையோடையும் முயற்சியோடையும் எவ்வளோ தடைகள் வந்தாலும் நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கணும். முக்கியமாக தைரியத்தையும் கைவிடாமல் நம்ம இருக்கணும். போராட்டம் நம்ம வாழ்க்கையே போராட்டமாக தான் இருக்குது. வீட்டில் போராட்டம், வெளியே போனால் போராட்டம், ஒவ்வொன்றுக்கும் போராடி தான் வாழ வேண்டியதாக இருக்குது. என்னங்க பண்ணுறது? ஒருத்தரோட எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம வாழணும்னு நினைக்கும்போது எந்த வகையிலாவது அவங்களோட உதவி இல்லாமல் நம்ம வாழ முடியாது அப்படிங்கிற கட்டாயத்துக்கு நம்ம வந்துடுறோம். எல்லாருக்கும் இப்படி தானா, இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா? என்னான்னு சொல்லுங்கள் கமெண்டில். என்னங்க வாழ்க்கை, காசு மட்டும்தான் முக்கியமா? காசு மட்டும் இருந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலாமா? காசு இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலான்னு சொல்கிறாங்களே, அது உண்மையாக இருக்குமா? நான் ஒன்று நினைக்கிறேன், காசு இருந்தால் முக்கால்வாசி பிரச்சனையை இல்லாமல் பண்ணிடலான்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னா இருக்க இடம் இல்லாமல், படுக்க பாய் இல்லாமல், மண் தரையில் படுத்து தூங்கி எந்திரிச்சு வாழ்கிறவங்களாம் சந்தோஷமாக இல்லையா? ரோட்டு ஓரமாக பிள்ளைங்க குட்டியோட ஒரே குடும்பமாக சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக தானே இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? மனசு தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீ பெருசா நான் பெருசான்னு காமிக்கிறதுக்கு குடும்பத்தில் என்னங்க கட்சியாக நடத்துகிறோம்? ஓ, நீ இப்படி பேசிட்டியா, நாளைக்கு உன்னை எப்படி கேவலப்படுத்துகிறேன் பாரு அப்படிங்கிற பழிவாங்கிற எண்ணம் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாதுங்க. அப்புறம் நம்ம வாழ்நாள் முழுசும் போராடி தான் வாழ வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு மனைவியாக வரவங்களுக்கு மரியாதை கொடுங்க, மதிப்பு கொடுங்க. உன்னால் என்ன முடியும், ஒரு பாக்கெட்டு உப்பு வாங்க முடியுமான்னு கேவலப்படுத்தாதீங்க. அவங்க சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா எல்லாமே வாங்க முடியும், சாதிக்க முடியும். அவங்க சம்பாதிக்கலைன்ற காரணத்தினால அவங்க பெற்ற குழந்தைக்கு பேருக்கு பின்னாடி அப்பா இன்ஷியல் மட்டும்தான் இருக்கணும், அம்மா இன்ஷியல் இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டத்தில் இருக்குதுங்களா? இப்படியும் நிறையா குடும்பத்தில் நடக்கும். மனைவியை சந்தோஷமாக மரியாதை கிடைக்க வழி நடத்துனீங்கன்னா அவங்க உங்களையும் சந்தோஷமாக பார்த்துக்குவாங்க, அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. குடும்பத்தை லட்சுமி கடாட்சமாக சந்தோஷமாக செல்வ செழிப்பாக வழி நடத்துவாங்க. இதுதாங்க எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இன்னும் புதிய டாப்பிக்கோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, வீடியோ முழுசாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாரிங்க, கோலம் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு தான் பார்த்தேன், மொபைல் ஆஃப் ஆகிருந்தது. மீதி கோலம் லைவில் போட்டிருப்பேன், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் நன்றி.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.